ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரி நடிப்பில் செந்தில் துரைசாமி டைரக்ஷனில் வெற்றிமாறன் ப்ரெசன்ஸில் வந்திருக்க படம் தான் கருடன். அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமுத்திரக்கனி வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் வந்துட்டு நான் ரிசைன் பண்ணுறேன் இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவருடைய மேலதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு ஏன் ரிசைன் பண்ணுற அப்படின்ற ஒரு ரீசனை வந்துட்டு எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகனி வந்துட்டு ஒரு பேப்பரில் ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. ஏன் ரிசைன் பண்ணுறேன், அந்த ஸ்டோரி தான் இந்த படத்துடைய கதை. ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் உள்ள விசுவாசம் தான் இந்த படம் ஃபுல்லாகவே. சூரியோட ஆக்டிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருங்க. வேற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்துட்டு ஆரம்பித்ததுல இருந்துட்டு எண்டு வரைக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு படமாக தான் சூரிக்கு அமைஞ்சிருக்கு. விடுதலைக்கு அப்புறம் இந்த படம் வந்துட்டு ஒரு வேற விதமான ஒரு ஃபேஸ் வந்துட்டு சூரிக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். சசிகுமார் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப மைல்டான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நான் சூரிக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவருடைய கேரக்டர் அவரை தவிர வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப உள்வாங்கி பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒரு மெயினான இதுன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான லெவலில் வந்துட்டு நம்ம துரை செந்தில்குமார் கொடுத்துருந்தாரு. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சூரியோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு கிளப்பி இருந்தார். பழைய யுவன், பருத்தி வீரன் யுவன் அளவுக்கு அந்த மியூசிக் வைப்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்துட்டு அந்த நிறைய இடத்துல வந்து ட்ரம்ஸ் மியூசிக்லாம் போட்டிருந்தாரு. செம்மையாக வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிக்கும் யுவன் சங்கர் ராஜா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நல்லாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாமே வந்துட்டு தேனி பேக்ட்ராஃப்லேயே எடுத்திருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், லொக்கேஷன் சூஸிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வல் ஒவ்வொன்றும் செதுக்கியிருக்காங்க. சூரியோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு எப்படியெல்லாம் ஒரு விஸ்வரூபம் எடுத்து அவருடைய ஆக்டிங் வைஸ் எப்படி காமிக்கிறாரு அப்படின்ற வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சூரியோட ஆக்டிங். இதுக்கப்புறம் வந்துட்டு சூரியோட லெவல் வேறு மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அருமையாக ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கருத்தையும் உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் இல்லை எதனாலும் ஒன்று வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.